குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி குறைபாடு. அச்சச்சோ மறந்தே போச்சே அப்படின்ற ஒரு வாக்கியத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்பவுமே பயன்படுத்துவோம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மூளை நரம்புகள் தான். நம்மளோட நினைவாற்றலை அதிகரிக்க பாஸ்பரஸ், குளுட்டமிக் அமிலம் உள்ள உணவுப் பொருட்களை தொடர்ந்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படுறத முற்றிலுமா தவிர்க்கலாம். அந்த உணவுகள் என்னன்றதுதான் இப்ப பார்க்க போறோம். நம்ம டெய்லி பால் உணவு பொருட்களை எடுத்துக்கிறதுனால நம்ம நரம்பு மண்டலத்தை நல்லா இயக்கிறது மட்டும் இல்லாம மூளை செல்களையும் நல்லா செயல்படுறதுக்கு உதவியா இருக்கு. ஏன்னா பால்ல அதிகமான புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் இதெல்லாம் இருக்கு. மேலும் வளர்ற குழந்தைகளுக்கு இந்த பால் உணவு கொடுக்கறதுனால உடல் வளர்ச்சியை தளர்றது மட்டும் இல்லாம மூளையையும் நல்லா சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ஒரு சில பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் சொல்ல போனா ஆப்பிள் சாப்பிடுறதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பேரிச்சை, திராட்சை, மாதுளப்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் தான். இன்னும் மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிடுறதுனால கூட நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நம்ம மூளையில 4/3 பங்கு தண்ணீரா இருக்கு. நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சிடுச்சுன்னா மூளையோட செயல்பாடு குறைஞ்சு மூளையில வறட்சி ஏற்பட்டு ஞாபக சக்தி குறைஞ்சிடும். அதனால தேவையான அளவு தண்ணி குடிங்க. இப்படி தண்ணி குடிக்கிறதுனால மூளையில வறட்சி ஏற்படாம மூளை செல்கள் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நம்ம அடிக்கடி ஒமேகா 3 உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். இந்த ஒமேகா 3 உள்ள உணவுகள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. சில பேர் மீன் சாப்பிடுவாங்க. மீன்ல கூட ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. மீன் பிடிக்காதவங்க முட்டை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டையிலயும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. அதோட கோதுமையால தயாரிச்ச உணவுகள் இல்லனா பழுப்பரிசி, ஓட்ஸ், சோயா பீன்ஸ், பருப்பு வகைகள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துட்டு இருக்க ஒரு பொருள் தான். அதோட பால், தயிர், சீஸ், நட்ஸ், அப்புறம் காய்கறி எண்ணெய்கள் இதெல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உணவுல வல்லாரக்கீரையை சேர்த்துக்கணும். அப்படி இல்லனா இந்த கீரையை நிழல்ல காய வச்சு அதை பொடியாக்கி தினமும் அரை தேக்கரண்டி பாலோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சப்போஸ் வல்லாரக்கீரை கிடைக்காதவங்க வல்லார மாத்திரைகளை கூட பயன்படுத்தலாம். ஆனா கேப்சியூல்ஸ்களை பயன்படுத்த கூடாது. இப்படியும் இல்லனா வல்லார சார்ல திப்பிலிய ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு தினமும் 2 கிராம் அளவுல தேன்ல குழைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நினைவாற்றலை அதிகரிக்கும். நம்ம உணவு எடுத்துக்கும் போது சீரகம், மிளகு கலந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது மூளையில சோர்வு ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால நம்ம மூளையும் நல்லா சுறுசுறுப்பா இயங்கும். கோலின் சத்துன்றது முட்டையில அதிகமா இருக்கு. இது மூளையோட ஞாபக சக்தி செல்களை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு. அதனால முட்டையை நம்ம அதிகமா சாப்பிடும் போது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம மூளைய களைப்படையாம சுறுசுறுப்பாவும் வச்சுக்கும். தினமும் நைட்ல 10 to 12 பாதாம் பருப்பை தண்ணில ஊற வச்சு காலையில எழுந்ததும் அதை அரைச்சு சாப்பிடணும். குறிப்பா பாதாம் பருப்புல இருக்க தோலை நீக்கிடணும். இதனால நினைவாற்றல் அதிகரிக்கும். அதோட மூளை நரம்புகளும் நல்லா வலுவா இருக்கும். 100 கிராம் பாதாம் பருப்புல 490 மில்லிகிராம் பாஸ்பரஸ், தாது உப்பு, அதோட குளுட்டமிக் அமிலமும் இருக்கு. நம்ம மூளைக்கு நினைவாற்றல் அதிகரிக்கணும்னா 10 கிராம் உலர்ந்த திராட்சையோட 20 கிராம் அக்ரூட் பருப்புகளை சேர்த்து தினமும் ஒரு வேளை சாப்பிடணும். இதனால மூளை நல்லா வலுப்பெற்று நினைவாற்றலும் அதிகரிக்கும். இன்னும் அதிகமா செலவில்லாம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 50 கிராம் வேர்க்கடலை சாப்பிடுங்க. இதுவும் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். தேன்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இது தினமும் காலையில எழுந்ததும் ஒரு கரண்டி சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடையும் குறையும், அதோட ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். ஞாபக சக்தி அதிகமா இருக்கணும்னா வைட்டமின்களும் கனிமச்சத்துகளும் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும். இந்த வைட்டமின் கனிமச்சத்துகள் எதுல இருக்குன்னா பசலக்கீரை, பிரக்கோலி, காலிஃபிளவர் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இதை சாப்பிடுறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதோட ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். நம்ம உணவுல ஓட்ஸ், சிவப்பரிசி இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கணும். இது சாப்பிடுறதுனால மூளையானது ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா இந்த ஓட்ஸ்லயும் சிவப்பரிசிலையும் வைட்டமின் பி, குளுக்கோஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கு. நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா கண்டிப்பா தினமும் ஏதாவது ஒரு தானிய வகையை சேர்த்துக்கணும். வைட்டமின் பி அதிகமா இருக்க தானிய வகையை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல எல்லா பாகங்களும் சுறுசுறுப்பா இருக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்க எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும்னு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இன்னும் பயனுள்ள டிப்ஸ் வேணும்னா ஞாபகமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஞாபகம் மறதி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க மூளையில என்ன தோணுதோ அதை ஞாபகமா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.